உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் படம் என்னதான் இணையத்தில் வந்தாலும் அந்த படத்திற்கான வெயிட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து மாஸ் வெயிட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. இதை நிறைய பேர் கூட சொல்லலாம், வந்து எங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து மல்டிப்ளெக்ஸ்லேயும் மால்லையும் சேர்க்கவே மாட்டாங்க. உள்ள வசூல் பெருமளவில் பாதிக்கும் அப்படின்னு அது ஒரு காரணமாக இருந்தாலும், ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் ஒரு ஃபேமிலியோட சரி சின்ன பையனா நீ இருப்பா நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக உள்ளே விட்டுருவாங்க, வேறு வழியே கிடையாது. ஆனால் இதுக்கும் நான் லாஜிக் சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் ஸ்க்ரீனில் பெரிய டிக்கெட் விலை கிடையாது, நீ மல்டிப்ளெக்ஸு மாலில் தான் பெரிய டிக்கெட் விலை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கணிச்சு வச்சுங்க, ஜனநாயகன் படத்திற்கு ஒரு பெரிய வசூலை கொடுக்கும், பெரிய கூட்டம் வரும். அது காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரிய ஓப்பனிங். அந்த படம் 24ஆம் தேதி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு புது விஷயம் என்ன, புது தகவலாக என்னென்னா, இந்த ஜனநாயகனோடு இந்த ரிலீஸ் அறிவிப்பு டேட் அறிவிப்பில் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்துடும். அதோடு சேர்ந்து ஒரு புது ட்ரெய்லர் ஒன்று, இப்போ ட்ரெய்லர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டோம், ஒரே ஒரு போஸ்டர் விட்டோம், ஒரு சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டால்னு. அந்த ஒரு ட்ரெய்லரில் லஞ்சமாடா வாங்குறீங்க, லஞ்சம் அரசியலடா பண்ணுறீங்க அரசியல்னு வச்சு வெளுக்கிற ஒரே ஒரு சீனுக்காக ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சியும் வந்து தாங்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் ஆணையிட்டான்ற இடத்துக்கு வந்தாச்சு, மக்கள் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் அதனால தான் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒருத்தரை வந்து அழுத்தம் கொடுக்க அவங்க மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மீறி ஏன்பா ஜனநாயகனில் பல பிரச்சனை இருக்குது. பல பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, அந்த படம் இணையத்தில் வந்துடுச்சு. அந்த படம் ஆல்மோஸ்ட் லேட்டு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு மேலே போன படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் தாங்காது அப்படின்னு. ஏங்க அது வேறு ஏதாவது படத்துக்கு அந்த ரைட்டு. இந்த படத்துக்கு ஒரு விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய தொண்டர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெயிட் பண்ணுறான்னா, ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்தால் அது பொங்கல் வெளியீடு. இப்போ ஜூலை மாதம் வரப்போதா, அது எந்த தேதியில் வந்தாலும் அதுதாங்க பொங்கல் வெளியீடு. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது அப்படின்னு. சரி, ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் வந்துடுச்சு, இந்த ட்ரெய்லர் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே எந்தெந்த வகையெல்லாம் என்னை அடிக்க பார்த்தீங்க, எந்தெந்த வகையெல்லாம் நான் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த துன்புறுத்துறீங்க, எந்தெந்த வகையெல்லாம் என்னை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு விஜயோடைய கோபத்திற்கு, சிஎம் விஜயோடைய கோபம், அவரே உட்காந்து இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. நமக்கு கிடைத்த தகவல். எங்கள் சிஎம்முக்கு இருக்கிற வேலைக்கு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு, ஓடியாந்துருக்காரு, அவர் உட்காந்து கட் பண்ணுவாரா அப்படின்னா, ட்ரெய்லர் கட் பண்ணி அவர்கிட்ட கரெக்ஷன் எவ்வளோ நேரம் ஆக போகுது, வந்து ஆன்லைனில் அமைச்சிருப்பாங்க, அதை பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு, இல்லைனா இந்த சீனை சேர்த்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு திரிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக அந்த ட்ரெய்லர் வெளியாக போகுது. குறிப்பாக அரசியல் வசனம் பேசக்கூடிய காட்சிகள், விஜயோடைய அந்த பஞ்ச் வசனங்களோடைய காட்சிகள் நிறைந்த அந்த ட்ரெய்லர் வேற லெவலில் வந்து ஏறக்குறைய இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும் மாதிரியான அந்த ட்ரெய்லராக அது அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதெல்லாம் மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கர்நாடக ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடியூசர் அவருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக அந்த பதவியை வந்து விஜய் தூக்கி கொடுத்துட்டாரு. அதனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, இந்த படம் வெளியே வராது, அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அந்த பதவி ஒரு பெரிய பதவியே கிடையாதுங்க. மறுபடியும் சொல்லுவேன், அந்த பதவி ஒரு சாதாரண பதவி. அது ஒரு வருஷம்தான். இப்போ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூசர் இருக்கா இல்லைங்களா, அவருக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியலோட கர்நாடக அரசியலில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவருக்கு. இப்போ இருக்கிற முதல்வர் சிவகுமார், அவர் பயங்கரமான நண்பர். அவர் வந்து பெரிய ரியல் எஸ்டேட் வியாபாரி. யார்? கேவிஎன் ப்ரொடக்ஷன். அங்கே அவ்வளோ கட்டுமான தொழிலில் பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டு போகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இதை போட்டு ஒரு இதுவாக ஜனநாயகன் படத்துக்கும் டெல்லி பிரதிநிதி இந்த பதவிக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. இதை போட்டு ஒரு விமர்சனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி ஒரு படம் தள்ளி போயிடுச்சு, ஒரு படம் லேட்டாக வந்துடுச்சுன்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது, அந்த படம் சரி வராதுன்னு இந்த படத்துக்கு நீங்கள் எழுதி வச்சுங்க. கேரளாவில் அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேரளா பீப்புள்.
கேரளா ரசிகர்கள் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இங்கே கோட் படத்துக்கு புனலூர், கேரளாவில் புனலூரில் ஒரு கேட்டை மட்டும் தான் திறப்பாங்க. இதுக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுங்க அது. அந்த தேட்டர் கூட நம்ம ஊருகளில் இருக்கிற தேட்டர் மாதிரி அது. ஒரே ஒரு கேட் மட்டும் திறப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் போய் அந்த கவுண்டர் முன்னாடி போய் விழும். அங்கே இருக்கிற மம்முட்டி, மோகன்லால், நிவின் பாலி, பகத் பாசிக்கெலாம் எப்படி இருந்திருக்கும் மனசு. ஆனால் அவங்க எந்தவித பாலிடிக்ஸும் பண்ணல. யார் வேணாலும் வரட்டும். கேரள நடிகர்களுடைய பெரிய இது தாங்க வந்து. நீங்கள் ஒரு கர்நாடகாவிலேயோ ஒரு ஆந்திராவிலேயோ போய் இது மாதிரி ஒரு மாஸ்க் காட்டிட்டீங்கன்னா அங்கே சும்மா இருப்பாங்களா? எதுக்கு சொல்ல வரனா, விஜய்க்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுடைய அந்த அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு இல்லைங்களா, அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? ஒரு வேளை 24ஆம் தேதி அப்படின்னா 22ஆம் தேதி அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஒன்று கேட்டால் இந்தியா முழுக்க 23ஆம் தேதி ஒரு ப்ரீமியர், ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ இருக்குது. அப்படி வந்து கேரளாவில் அந்த ஷோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு அதிகப்படியான சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் வரக்கூடும். அதிகப்படியான காட்சிகளை அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் தெரிக்க விட போகிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி அந்த டைட்டில் கார்டு, தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஜோசப் சி விஜய் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வரதுக்காக காத்துக்கிறேன். இதெல்லாம் மீறி இந்த படத்தை இணையத்தில் வந்துடுச்சு. இணையத்தில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய விஜய் ரசிகர்கிட்ட நாங்கள் நான் பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. இந்த பைரசியில் நான் பார்க்கல, எங்கள் அண்ணன் படம் எப்போ வந்தோ அது தேட்டரில் தான் பார்ப்போம், நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்கே இருக்கும் பொழுது. ஏன்னா முதலமைச்சராக வந்து அங்கே ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காருன்னா, நடிகராகவும் ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நான் இதான் கடைசி படம் வந்தாச்சு நான் அப்படின்பொழுது அஜித் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவே கீழே விழுந்து போயிருக்குது. ஒரு ஓப்பனிங் இல்லாத தமிழ் சினிமா இருக்குது. சிவகார்த்திகேயன் இருக்காரு, தனுஷ் இருக்கிறாங்க, சூர்யா இருக்காரு. ஆனாலும் வந்து நம்ப முடியாது அந்த படங்களை. அந்த படங்கள் போட்டு அது டாக் வந்து விமர்சனம் வந்து அதன் பிறகுதான் பிக்கப் ஆகும். நீங்கள் விஜய் படங்கள்லாம் வரப்போதுனாலே அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அவ்வளோ பெரிய மாஸ் அப்படின்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் இவ்வளோ கட்டு, ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்போடு தியேட்டருக்காரெல்லாம் விநியோகத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது எப்படியாவது இட்டடிக்கும். எங்கள் தேட்டர் வந்து திருவிழா மாதிரி இருக்கணும். ஏன்னா தேட்டர்லாம் பாருங்கள் டல்லாக கிடக்குதுங்க. படம் ஓடுதுன்றாங்க, தாய்க்கழிவு ஓடுதுன்றாங்க, அந்த படம் ஓடுதுன்றாங்க. ஆனால் ஒரு ஜேன்னு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு வாழை மரம் கட்டி, ஒரு தோரணம் கட்டி, ஒரு கலர் பேப்பர் ஒட்டி, ஒரு ஸ்பீக்கர் போட்டு, ஒரு கட் அவுட் வச்சு, அதுதாங்க. அப்படி ஒரு தேட்டர் தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் இதுவை அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த பப்ளிக் கொடுக்குற ரிவ்யூ இருக்குது, அது ஒரு மிட் நைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து வெளியூர்களுக்கு போய் இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ப்ரீமியர் ஷோ இல்லைன்னு வச்சுங்க, விடியற்காலை காட்சி பார்க்கறதுக்கு ஆந்திராவிலையும், கர்நாடகாவிலையும், கேரளாவிலையும், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எப்படி, இதை தவிர இலங்கையில் போய் எத்தனை பேர் படம் பார்க்க போகிறாங்க தெரியுங்களா? இப்போவே டிக்கெட் போட்டு வச்சுட்டாங்க. இலங்கையில் 5 மணிக்கு, வெடிகாலம் 5 மணிக்கு ஓப்பனிங் இந்த படம். அது அங்கே இலங்கையில் ஒரு பெரிய ஃபேன்ஸு தாவேக்கா ஆரம்பித்த உடனே அங்கே கொடி கட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அரசியல் தெரியாதவங்க, விஜயோடைய மாஸ் தெரியாதவங்க பாருங்க. ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருக்குது. சிஎம் விஜய் முன்னாடி வந்து 107 எம்எல்ஏக்களும் நிற்க வச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்தே அவர் பேர் கரெக்டாக சொல்லிடணுமா? அது சொல்லிட்டா இவருடைய பொது வாழ்க்கையிலேருந்து அன்னியோடு விலகிடுறாராம். சரி, சொல்லலை, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? சொல்லி தான் ஆகணுமான்னா, எங்க மக்கள் அந்த 107 பேரை தேர்ந்தெடுத்தது விஜயன் அந்த ஒற்றை முகத்துக்காக தாங்க. நீங்கள் 107 பேர் முகத்தையும் வந்து நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்றீங்க. அவர் ஏன் பேரை சொல்லணுன்றீங்க? அவங்க போட்ட ஓட்டே வந்து அந்த விஜயன்ற ஒற்றை முகத்துக்காக தான். அதுக்காக தான் நான் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து போயிடுவேன். என்னென்ன காரணங்கள் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது வந்து. ஏன்னா வேற குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அதிமுக பூரா காலி பண்ணியாச்சு வந்து, இன்னொரு பக்கம் திமுக கதறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஊழல், லஞ்ச, லாவண்யம் என்னென்னு இது தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக வந்து சிங்கப்பூரா மாத்திரம், சுவிட்சர்லாந்து மாத்திரம். நிஜமாவே அவன் வாய்மொழியாக சொல்ல உட்காந்துக்கிட்டே வந்து என் தொகுதி சிங்கப்பூர், என் தொகுதி சுவிட்சர்லாந்து அப்படின்னா ரோடே போடாமல் ரோடு போட்டதா கணக்கு, தண்ணி தொட்டி வைக்காமலே தண்ணி தொட்டி வச்சதா கணக்கு. எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. ஏழை மக்களாகவே இருக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 5000 கோடி 10,000 கோடி இந்த ஜனங்களாம் என்னன்னு நினைப்பாங்க. அதனால் காரணம் இல்லாதனால விஜய் மீதான விமர்சனம் இப்படியாப்பட்ட விமர்சனமாக மாறிக்கிட்டு இருந்தது. அதையெல்லாம் மீறி
இப்போ வராங்கல்ல இந்த இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க, இவங்கெல்லாம் பதவி சோகத்துக்காக வந்தவங்க, இவங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து இப்போ சீட்டுக்காக வந்திருக்காங்க, அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக வந்திருக்காங்க. இவங்க தாவேக்காவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் வந்து தாவேக்கா மறந்துட போகுது, கட்சியை ஒரு மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லயலா மணின்னு அவர் நிறைய பல மேடைகளில் பேசினார், கட்சி தேர்தலுக்கு வந்து பல கூட்டங்களில் பேசியிருந்தார். நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, லயலா மணிக்கு ஏங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, கொடுத்துருந்தா ஈஸியாக ஜெயிச்சிருப்பாரு, அவரை ஏன் கண்டுக்கல, அவருக்கு ஏன் எந்தவித பொறுப்பும் கொடுக்கல, தாவேக்கா அரசு அவர் ஓரம் கட்டிடுச்சா அப்படின்போது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனர் அதனுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆட்சியில் இவர் இருந்தார், நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி. அது ரொம்ப முக்கியமான பதவிங்க. அது பதவி சிஎம் விஜய் உத்தரவு பேரில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் சினிமாவுடைய மாஸ், இன்னொரு பக்கம் அரசியலுடைய மாஸ் அப்படின் பொழுது அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. ஜனநாயகன் படம் 24ஆம் தேதி ஏறக்குறைய கன்ஃபார்ம் அப்படின் பொழுது அந்த படம் தெரிக்க விடக்கூடிய படமாக, இந்த ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.